மக்களிடம் பிளவு, தமிழர்கள் வேறு அது வேறுன்னு பிளவு பண்ணால் ஜெயிக்க முடியும் என்று நம்பி டெல்லிக்கும் இது டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொன்னாலே இன்னைக்கு எக்ஸ் எம்எல்ஏவாக வீட்டில் உட்காந்துட்ருக்கார் போர் அடிச்சுக்கிட்டு. ஸோ இந்து சமய அறளைத்துறை என்பது கொள்ளையர்களின் கூடாரம். அதில் அதிகாரிகள் சொல் பேச்சுக்கிட்டு இவர் பண்ணிகிட்ருக்கார். இவர் வேலையை கற்றுக்கணும், நான் அதில் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் கீழ் லெவலில் வேறு நேரடியாக ஜோசப் விஜய் ஓகே பண்ணி பதவி பிரமாணம் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்குங்கிறப்ப அந்த இடத்துல பணத்தால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு வந்தது? விஜயும் அப்பாட்டு பிரிஞ்சிருக்காரு, மனைவிட்டையும் பிரிஞ்சிருக்காரு, இவருமே அதெல்லாம் சரியாக போச்சு சார். இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ லயலா கல்லூரியுடைய 100வது ஆண்டு விழான்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறதுக்கு அந்த அலுமினி அசோசியேஷனுக்கு டொனேஷன் கொடுத்தா 100 ரூபா கொடுத்தா 125 ரூபா டேக்ஸ் பெனிஃபிட். தேனியில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம இளையராஜாவுடைய சொந்த ஊரான பண்ணைபுரத்துக்கு அடுத்து இருக்கிற லோயர் கேம்பில் இருக்கிற ஹோசன்னா ஆர்ஃபனேஜுங்கிறது கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 கோடின்னு அவங்களே சொல்கிறது இல்லை. அதில் இன்னொன்று சொன்னால் நான் பேசினா தப்பாகும். ஒய்எம்சிஏ உடைய பிரின்சிபலாக இருக்கிறவர் போக்சோ வழக்கில் மாட்டிக்கொண்டிருப்பவர். பைதேபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த தாவே காட்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திராவிட மாடலோட 2.0 மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீட்டு எதிர்ப்பு மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இன்றைக்கி டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து மசோதா நிறைவேற்றிருக்காங்க. ஸோ தொடர்ந்து மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்லி தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இது திமுகவோட செயல்பாடு மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்களுக்கும் அவனுக்கும் மாற்றம் எதுவுமே இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா நவோதயா ஸ்கூலு அதுக்கும் கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? அது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்கே சார். இல்லை, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு கொண்டு போனதில் ஒரு பக்கம் அதிமுகவை விழுங்குவது, இன்னொரு பக்கம் திமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கோர் ஓட்டை எடுக்கிறது. கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டை பிரிக்கணும், அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது அழிஞ்சிடுங்கிறது அவங்க நோக்கம். அதில் பெருமளவில் அதுதான் அவங்களுக்கு விழுந்த ஓட்டில் 50% மேலே விஜய்க்கு விழுந்தது. ஸோ எஃப்சிஆர்ஏக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதிரியார்களை ஸ்டாலின் மீட் பண்ணுறாரு. அடுத்த நாள் இவரை மீட் பண்ணோன்னா பில் பாஸ் பண்ணுறாரு. நான் கேட்குறேன், அமெரிக்க ஜனாதிபதியை ராஜினாமா செய்ய வேண்டும்னு ஒரு பில்லை பாஸ் பண்ணுங்களேன். இதெல்லாம் இந்த பில்லு போடுறதுனால தீர்மானம் போட்டு அடுக்கி வைக்கலாமே தவிர நீட்டுக்கு எதிர்த்தாப்புல எடப்பாடி 2 தீர்மானம். அதுக்கு அந்த தீர்மானத்தை பற்றி ஆராசா சொன்ன வீடியோ இன்றைக்கும் இருக்குது. அது நாக்கை வலிக்க கூட பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னது. அதன் பிறகு ஸ்டாலின் 2 தீர்மானம், இப்போ இவங்க தீர்மானம். இந்த தீர்மானங்கள் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நவோதயா எதிர்ப்புங்கிறது காங்கிரஸ் ஏன் சார் சும்மா இருக்குது? ராஜீவ்காந்தியுடைய கனவு திட்டம் அது. தான் படித்த உலக அளவில் ஒரு 50 காலேஜ் சொல்லலாம், இல்லை அட்லீஸ்ட் தேர்ட் வேர்ல்டு இல்லைன்னா அதில் டாப் 10 டூன் ஸ்கூல் வரும். அந்த கல்வியை கிராமப்புற பட்டியல் பழங்குடி மக்கள் ரூரல் மக்கள் 75% கம்ப்ளீட் ரிசர்வேஷனோட ஒரு மாவட்டத்துக்கு 80 ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. 2 செக்ஷன் தான், 6வதுலேருந்து 12வது வரைக்கும். அது இன்னைக்கு மெட்ராஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 கலெக்டரில் 13 பேர் நவோதயாவில் படித்தவங்க. எல்லாருமே இன்க்ளூடிங் ஹெட் மாஸ்டர்லேருந்து கடைசி பியூன் வரைக்கும் அத்தனை பேரும் ஹாஸ்டலில் தான் தங்கணும், ஒரே சாப்பாடு. இதை விட சமநீதி சமூக நீதி வர முடியாது. இந்த 80 பேர் ஏழை மாணவர்கள் படிக்கிறதுனால மற்ற யாருக்கும் பெருசாக பாதிப்பு வந்துடாது. விஜய் வித்யாசிரமமாக இருக்கட்டும், திருமாவுடைய ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், அல்லது ஸ்டாலினுடைய மகள் தான் இருக்கட்டும், யாருக்கும் வரப்படல. ஆனால் இது வந்துருச்சுன்னா கல்வித்தரம் மக்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சாதாரண ஸ்கூலுக்கு ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இந்த படிப்பு படிக்கிறான், இங்கே என்னடா நடக்குதுன்னு கேட்டுருவாங்கன்னு இதை தடுக்கிறாங்க. 1987 ராஜீவ்காந்தியால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? இன்னும் அதுக்கு பேர் என்ன, கேரளாவில் 2 நாள் முன்னாடி பிஎம் ஸ்ரீயை நாங்கள் தொடர்கிறோம்னு சதீஷன் சொல்லிட்டு சிபிஎம் மேலே போட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த 3000 கோடி வருதுன்னா நமக்கு 4000 கோடி வரணும். இப்போ நவோதயாவை எதிர்க்கிறதுனால ஒரு ஸ்கூலுக்கு 100 கோடி பட்ஜெட். பில்டிங் 30 ஏக்கர் நீங்கள் கொடுக்கணும். பில்டிங்கு, பிளே கிரவுண்டு எல்லாம், டென்னிஸு, பேஸ்கெட் பால், கிரிக்கெட் 3. பட் சிட்டி மாதிரி இடங்கள்லாம் 30 ஏக்கர் இல்லவே இல்லையா? சிட்டிலேயே வராது. முழுக்க ஊருக்கு வெளியில் ரூரலில் 75% ரூரல், ஒன்லி 25%. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ப்ரிஃபரன்ஸு. அவங்களுக்கு 600 ரூபா, மற்றவங்களுக்கு அதை விட கம்மி. SC STக்கு ஃப்ரீ.
ஸோ இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. திரு விழுப்புரம் எம்பி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிறப்ப இங்கே விழுப்புரத்துக்கு இல்லைங்கிறது பைத்தியகார்த்தனம், வேணும் அப்படின்னு அவர் பேசின கட்டிங் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் இவங்க அதை வலியுறுத்த மாட்டாங்க. ஏன்னா கூட்டணியில் ஆண்ட சொன்னால் எதிர்க்கக்கூடாதுன்னு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புகள் அதாவது இதை மாதிரி பேசிட்டு மக்களிடம் பிளவு, தமிழர்கள் வேறு அது வேறுன்னு பிளவு பண்ணால் ஜெயிக்க முடியும் என்று நம்பி டெல்லிக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொன்னாலே இன்னைக்கு எம்எல்ஏவாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கார் போர் அடிச்சுக்கிட்டு. ஸோ அந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம். ஸோ பாசிட்டிவாக பார்க்கணும். நேற்றுக்கு இவங்க பார்த்தா நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சொல்லியிருக்காங்க, சிப்காட் எல்லாம் வெறும் காடுங்களாக வளர்ந்துருக்கு, எந்த தொழிலும் வரலன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க புதுசாக? என்ன சார் 4 மாதம் கூட ஆலையா சார்? கரெக்டு. நீங்கள் ஆல்டர்னேட் என்னங்க பிளான் பண்ணியிருக்கீங்க? பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்களே திமுக மாதிரி நீங்களே என்ன பண்ணீங்கன்னு கேட்டு என்ன பண்ண ஐயா, மாம்பாக்கத்தில் பார்த்தோம்ல, 1.25 லட்ச ரூபா கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுக்கல. அவருடைய இது பில்லை கிளியர் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா ஜிபேலையும் 30,000 ரூபா கேஷும் வாங்கின தலைவரை பதவியிலேருந்து நீக்கிட்டு அங்கே கூட இருந்த அதே மனைவியை போஸ்ட் கொடுத்தாங்க. சரியா? இதுதான் தாவேக்கவா? ஸோ நான் சொல்கிறது, தொழிலில் இதுவரை போன திட்டங்கள் பெரும்பாலும் திமுக பண்ண தவறு தான், நான் அதை இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் என்ன மாற்று பண்ணியிருக்கீங்க? என்ன மாற்று பண்ணியிருக்கீங்க? நீங்கள் திமுகவை திட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுதான் அதிமுகவை எடுத்து ஸ்டாலின் பண்ணார். சரியா? புதுசாக எதுவும் வந்துடல. வெளிநாட்டு முதலீடுகளில் தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது. இண்டஸ்ட்ரியிலி 2வது, இது முதலீட்டில் 7வது இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கடந்த 3 மாதம் ஆவரேஜ் 25லேருந்து 50% குறைஞ்சிருக்கு. ஸோ நம்மளுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்து பண்ணாமல் திருப்பி இந்த ரீல் போட்டுட்டு இருந்தால் ரியலில் நீங்கள் தோக்க தான் போகிறீங்க. அடுத்தது பார்த்தா நேத்தைக்கு கெருகம்பாக்கம், அதாவது இந்த பக்கம் நீங்கள் ஒன்று போரூருக்கு முன்னாடி முகலிவாக்கம் வழியாக இப்படி போனால் அந்த பக்கம் குன்றத்தூர் இதில் வரும், இல்லை போரூர் குன்றத்தூர் ரோடில். அந்த பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் 14 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்திருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க்கு பர்மிஷனுக்கு நேற்றைக்கு பஞ்சாயத்து மீட்டிங்கில் ஒரு ரெசல்யூஷன் போட்டு இதை அனுமதிக்கிறோம்னு பண்ணிவிட்டு அதற்கு 14 லட்சம் வாங்கிட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே பிரிச்சுக்கணும். தலைவர் அதிமுக ஜெகதீஸ்வரி, துணைத் தலைவர் லைலா, 10 மாமன்ற உறுப்பினர்கள் பிரிச்சுக்கணும். இந்த நேரத்தில் எப்படியோ லீக் ஆகி ஆலந்தூர் டிவிஎஸ்சி பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு இது இவங்க என்ன சொன்னாங்க, பிளான் அப்ரூவலுக்கெல்லாம் பார்ட்டி ஃபண்டு கிடையாது. தாவேக்கா பண்ணலையா சார்? ஏடிஎம்கே மொத்தமாக தானே பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? அப்போ மாம்பாக்கத்தில் அவர் திமுக இப்போ அவர் இருந்து பணம் வாங்கினது தாவேக்கால இருந்தப்போ தானே திருப்பி அந்த போஸ்ட் கொடுத்தது. ஓகே, இது வந்துட்டீங்கல்ல. முதலமைச்சர் எப்படி அமைச்சருக்கு எப்படி தேர்ந்தெடுத்தார் நமக்கு தெரியாது. பட் அவருக்கு முழு உரிமை உண்டு. நம்ம அதில் ப்ரெரகேட்டிவ் ஆஃப் த சிஎம். அதில் நேற்றுக்கு கூட ஒரு சினிமா துறை தயாரிப்பாளரை அறநிலைக்கு போட்டிருக்காரு. இல்லை, அவங்க சொல்லிட்டாங்களே சார், அவங்க பல கோடி ரூபா கோயிலுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, பல கோயிலை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் போட்டிருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு. இல்லை சார், அதெல்லாம் இதுக்கு தகுதி அது இல்லை. இது அறநிலைய அந்தந்த கோயில்களுக்கு கிட்டத்தட்ட 821 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ள கோயிலுக்கு அறங்காவலர் தேர்வு செய்யணும். இப்போ அறங்காவலர் தேர்வு செய்யணும்னா பெரிய கோயில்னா 5 அறங்காவலர் இருக்கணும். அதில் ஒருவர் எஸ்சியாக இருக்கணும், ஒருவர் பெண்ணாக இருக்கணும். ஆனால் அந்த 5 பேருமே அந்த கோயிலின் ஆகமம் அறிந்தவராக, கோயில் நடைமுறை அறிஞ்சவராக 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். இதுதான் இந்த ரூல்ஸ். ஆனால் பணக்காரங்களை போட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்களால டைம் ஒதுக்க முடியாது, டீசெண்டாக போகணுன்னு துறை சொல்கிறத கேட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் சொன்னோன்னா உங்களுக்கு வடபழனி போன ஆட்சி திமுக வந்த ஒரு 10 நாளில் ஒரு அறிக்கை வந்தது. அதுக்கு பேர் என்னது, நம்ம வடபழனி பக்கத்தில் சாலி கிராமத்தில் 6 ஏக்கர் நிலம் 300 கோடி ரூபாய் நிலம் சமூக விரோதிகளிடமிருந்து மீட்கப்பட்டது. அந்த இடத்துல நான் இருந்தவன். ஏன்னா அது சம்பவம் நடைபெற்று சேகர் பாபு அந்த பெட்ஃபோர்டு வண்டிகள், ஷூட்டிங்கான பெட்ஃபோர்டு வண்டிகள் நின்றுட்டு இருந்துச்சு. அதை அகற்றும் போது செய்தியாளராக நான் போய் அந்த செய்தியை கவர் பண்ணவேன். ஏன்னா அப்போ ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. சேகர் பாபு உடனே எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், அறநிலைத்துறை ஒரே நாளில் சுத்தம் படுத்தணும்னு அது ஒரு 10-15 நாளில் செயல்பட்ட விஷயம். அதான் பெப்சி வண்டிகளை சமூக விரோதிகள் நிறுத்துகிறார்கள், இந்து அறநிலைத்துறைக்கு சல்லி காசு வரவில்லைன்னு பேட்டி கொடுத்தார். அது பக்கத்திலேயே இன்னொரு பெண்களுக்கான சமூக
ஒன்று கல்லூரி ஒன்று இல்ல அந்த இடமே அந்த இடமே 2006-11 திமுக ஆட்சியில் சமூக நலத்துறை கொடுத்து பெண்கள் விடுதி கட்டுறதுக்காக மாதம் 1 லட்சம் ரூபாய் என்று 30 வருட லீஸுக்கு கொடுக்கப்பட்டு 2008 22 இவங்க 21 வர்ற வரைக்கும் அவங்க பொசிஷனும் எடுக்கல. மேபி 11க்குள்ள ஆட்சி மாற்றம்ங்கிறது ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் லீஸுக்கு எடுத்தால் வாடகை கொடுக்கணுமா இல்லையா, இல்லை கேன்சலாவது பண்ணுமா இல்லையா? அந்த இடத்துக்கு 2021 இவங்க பிடிச்ச அன்னைக்கு வரைக்கும் சட்டப்படி வாடகை பாக்கி, அதாவது அந்த லீஸ் அக்ரிமெண்ட் படி வாடகை பாக்கி 2 கோடி. அதையே பெனால்ட்டி, அதாவது 3 மாதத்துக்கு மேலே கொடுக்கலன்னா போட்டால் 4 கோடி. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்படி நியாய வாடகை போட்டால் 20 கோடி பாக்கி, பெனால்ட்டியோட 40 கோடின்னு ரங்கராஜன் நரசிம்மன் வீடியோ போட்டார். ஸோ இவங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ அந்த நேரத்தில் அறங்காவலர் இருந்தார், சீர்காழி சிவசிதம்பரம் தான் வடபழனி அறங்காவலர். இப்போ அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? கோயில் நிலத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன யாருக்கு உரிமை இருக்குது? இந்த மாதிரி பணக்காரர்களையோ பெரிய மனிதர்களையோ போட்டாங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டுருவாங்க. சரியா? ஆதீனத்தை ஒருத்தர் போட்டிருக்காங்க சார். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? பேரூர் ஆதீனமும், பேரூர் ஆதீனத்துக்கு கீழே வருது மயிலம் ஆதீனம், மயிலம் ஆதீனத்துக்கு கீழே வருது திருப்போரூர். திருப்போரூர் ஆதீனம் 2015 18 இறந்து போய் மாற்று ஆதீனம் இன்னைக்கு வரைக்கும் போடாமல் HRNC வச்சுட்டு இருக்கு. குறைந்தபட்சம் 6000 கோடி அதிகமான சொத்துக்கள் திருப்போரூரில் இருக்குது. நண்பர் ஜெகநாதன் பல வழக்குகளை போட்டு காப்பாற்றிட்டு இருக்கார். ஸோ இந்து சமய அறநிலைத்துறை என்பது கொள்ளையர்களின் கூடாரம். அதில் அதிகாரிகள் சொல் பேச்சுக்கிட்டு இவர் பண்ணிகிட்டு இருக்கார். இவர் வேலையை கற்றுக்கணும், நான் அதில் தப்புன்னு சொல்லலை. பட் அதுக்குள்ளேயே எத்தனை வழக்குகள் வந்திருக்கு, நீங்கள் நேற்றுக்கு கூட நம்ம ராமரவிக்கிட்ட பேசியிருக்கீங்க, பல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கார். அதனால சார் இந்த எனக்கு யாரை வேணால் போடலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம சொல்ல வந்ததை விட்டோம். சிஎம் அமைச்சர் தேர்வில் சிஎம் ஜோசப் விஜயில் உங்களுக்கு அமைச்சரவை வாங்கி தருகிறேன் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேரில் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வேலூர் தாவேகா எம்எல்ஏவிடம் 8 கோடி கேட்டு நீங்கள் இதை 8 கோடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு அமைச்சர் பதவின்னு சொல்லி நெகோஷியேட் பண்ண 2 பேர் இன்னைக்கு கைதாயிருக்காங்க. அப்போ தாவேகாவில் அமைச்சர் பதவிகள் எப்படி கொடுக்கப்பட்டன, இது வரைக்கும் இருக்கிறவங்கலாம் எப்படி வாங்கினாங்கிறதுக்கு இது வேற. ஏன்னா இது இருந்து விஜய்ட்டு அப்படி வராது அப்படின்னு இருந்தால் இது வந்திருக்காதுல்ல. ஸோ இது எப்படி வந்திருக்கு கண்டுபிடிச்சாங்களே சார்? கண்டுபிடிச்சது இப்போ நீங்கள் அந்த அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நம்ம குதிரை பேரத்தில் இல்லை சார். இப்போது எந்த அரசாங்கம், இப்போது பாஜக அரசாக இருக்குது மத்தியில், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மெயில் அனுப்பி உங்களுக்கு சென்சார் போர்டு வாங்கி தரேன், அந்த ஏர்போர்ட்டில் நான் கமிட்டி வாங்கி தரேன், இது கமிட்டி வாங்கி தரேன்னு கலெக்ஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் சார். இதில் நீங்கள் கீழ் லெவலில் வேறு நேரடியாக ஜோசப் விஜய் ஓகே பண்ணி பதவி பிரமாணம் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்குங்கிறப்ப அந்த இடத்துல பணத்தால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு வந்து? நான் சொல்கிறது கீழே டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் வாங்கி தரேன், உனக்கு இந்த போஸ்டிங் வாங்கி தரேன் அறநிலைத்துறையிலங்கிறது வேறு விஷயம். ஜோசப் விஜய் கீழே அமைச்சரவையில் பதவி, அதுவும் ஆதவ் அர்ஜுனா பெயரில் இமெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு 8 கோடி தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்கான். ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை சார். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவருடைய அலுவலகத்தில் வேலை வாங்கி தரதா அந்த பெண் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போடலை. அன்பு சரவணன், அன்னை சரவணன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பெண் இயக்கம் என்ன பண்ணுது? ஸோ பிரச்சனை என்னன்னா, இதுதான் திமுக செய்தது. நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க. திமுக 2.0 கட்சிக்காரன் தப்பு பண்ணால் காப்பாற்றுறது தான் எங்கள் வேலை. கனிமொழியோடைய மீட்டிங்கில் பெண் போலீஸை பாலியல் தொல்லை கொடுத்தவங்க வழக்க அந்த பெண்ணை போலீஸை மிரட்டி எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே எஃப்ஐஆரே போடலையே சார். விஜய் ஆட்சி என்ன நடக்குது? இதையெல்லாம் மடைமாற்ற. அடுத்தது இவர் பெங்களூருக்கு போகிறேன்னு சொன்னார், போக வேண்டான்னு அங்கே சொல்லிவிட்டாங்க. ஆனால் இயற்கையா, இறைவனா, அல்லது நம்ம மரிய வில்சன் படி பைபிள் ஆண்டவரா, ஏதோ ஒன்று மழை வந்துருச்சு. அப்போ கொடுத்த தீர்ப்பு 15 நாட்களுக்குள் 4.5 TMC கொடுக்கணும். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் மரியா வில்சன் சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு, அன்பு மதம் கிறிஸ்துவத்தில் நான் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது எனக்கு தெரிஞ்சு பல பேர் சொன்னாங்க, நம்ம ராவகுமார் ரவிக்குமார் கூட போன வாட்டி சொன்னார், இது சட்டசபையா திருச்சபையான்னு தெரில, எல்லாம் எடுத்தோன்னே பைபிள் வாசகம் பேசி தான் வைக்கிறாங்கன்னு பார்த்தா இவரும் பைபிள் வாசகம் சொல்லிட்டு கிறிஸ்துவ மதம் எனக்கு போட்டித்துது அன்பு, அந்த அன்பை தான் நான் இங்கே நாட்டுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அப்போது இது அந்த கிறிஸ்துவ சபையாகவே நடந்துட்டு இருக்குன்னு தான் பார்க்குறோம் நம்ம. இல்லை, 2 விஷயங்கள். அவரவர் மதங்களை உயர்வு என்று நினைப்பதற்கு உரிமை உண்டு. சரியா? என் பிரச்சனை என்னன்னா, எனக்கு தமிழ் மீது அதிக பற்று உண்டு.
திருக்குறளை கிறித்துவ நூல்னு கருணாநிதியுடன் ஆசியுடன் 68-9 83 PhD ஆகி 2000 தேவசகாயமா தெய்வநாயகம்னு தெய்வநாயகம் அது 2023 எஸ்ரா சர்க்குணத்துக்கு முன்னாடி திருமாவளவன் பேசியிருப்பார். புலவர் தெய்வநாயகம் கூறுகிறார், திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்துவர், இது ஆராய்ச்சிக்கு உரியதுன்னு பேசியிருப்பார். ஸோ அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கு ஒரு பக்கம். இதனால எனக்கு என்ன பழக்கம் வந்துருச்சுன்னா, என் பையில என்றைக்குமே பைபிள் இருக்கும். என்னால் பைபிளை தலைகீழ சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் உலகின் நம்பர் 1 இன்னைக்கு பைபிளுடைய கிரேக்க ஏடுகளை பதிப்பித்ததில் நம்பர் 1ன்னா தெரிய பார்ட் எர்மான் அவருடைய இதில் எனக்கு பதில் கொடுத்துருக்கார். இதில் யாரும் உண்மையை எழுதலை, அவங்க இஷ்டத்துக்கு மாற்றினாங்கன்னு எனக்கு பதில் கொடுத்துருக்கார். இவர் அன்புங்கிறாரு. 2 விஷயம் சொல்லிடுறேங்க. இப்போ இயேசு சொன்னதை சொல்லிடுறேன். நான் இந்த உலகில் அமைதியை கொண்டு வர விரும்பவில்லை, நான் இந்த உலகத்தில் நெருப்பை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல நான் சமாதானத்தை கூற வரவில்லை, நான் பிரிவினையை கொண்டு வர வந்தேன், அப்பாவிற்கும் மகனுக்கும் அம்மாவிற்கும் மகளிருக்கும் மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை மூட்ட வந்தேன் அப்படின்னு இருக்கு. இது பிரயோஜனமோ தெரில. விஜயும் அப்பாட்டு பிரிஞ்சிருக்காரு, மனைவிட்டையும் பிரிஞ்சிருக்காரு. இவருமே அதெல்லாம் சரியா போச்சு சார். ஓகே, இப்போதைக்கு சரியாயிடுச்சு. இப்பொழுது வரும் தகவல்கள் நீங்கள் கூட நேற்று சொல்லியிருந்தீங்க, இந்த சுதந்திர தின விழாவில் இது இவங்களும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, சங்கீதா விஜய் அவர்களும். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, அது அன்பு இரக்கம் சார். இரக்கம்னா என்ன சார்? ஏழைகளுக்கு உதவணும். இந்த ரைட் டு எஜுகேஷன் ஒன்று இப்போ இவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அரசு பள்ளி இல்லை அப்படின்னா தனியார் பள்ளியில் போய் சேரணும். அப்போ இப்போ எனக்கு வசதி இல்லை அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் மூலமாக, கட்டாய கல்வி மூலமாக நீங்கள் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் 25% ப்ரைவேட் ஸ்கூலில் ஏழைகளை எடுத்துக்கங்க, 75% ஃபீஸை கவர்மெண்ட் கொடுத்துரும், 25% அந்த கல்லூரி கல்வி நிறுவனம் ஏற்றுக்கணும். இதை எதிர்த்து சாந்தோம் சர்ச் வழக்கு போட்டு, நாங்கள் எல்லாம் மைனாரிட்டிகள், எங்களுக்கு ஆர்டிஇ செல்லுபடியாகாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சேர்க்கறதில்ல. ஆண்டிற்கு இதற்காக 2500 கோடி ரூபாய் அவர்கள் லாபம் அடைகிறார்கள். சரியா? எந்த ஒரு மைனாரிட்டி பள்ளியும். அடுத்தது மைனாரிட்டினா என்ன சார்? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு 100% டேக்ஸ் பெனிஃபிட். ஒரு பக்கம் எஃப்சிஆர்ஏ போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 100 தாண்டியும் இருக்குது. இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ லயலா கல்லூரியுடைய 100வது ஆண்டு விழான்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறதுக்கு அந்த அலுமினி அசோசியேஷனுக்கு டொனேஷன் கொடுத்தா 100 ரூபா கொடுத்தா 125 ரூபா டேக்ஸ் பெனிஃபிட். ஆனால் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்னு சொன்னால் அவங்க 50% மாணவர்களை அந்த கிறிஸ்தவமோ முஸ்லீமோ அல்லது வேறு எந்த மைனாரிட்டியோ அவங்கள சேர்க்கணும். இதை கேட்டு 2018 இபிஎஸ் ஆட்சியின் போது ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. ஆனால் இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று லயோலா காலேஜ் கத்தோலிக்கம், சிஎஸ்ஐ கல்லூரி தாம்பரம் மற்றும் குயின் மேரி சேர்ந்து வழக்கு போட்டு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. கடந்த 5 வருஷத்தில் மைனாரிட்டி இது சிறுபான்மை நலக்குழுன்னு போட்டவங்க பாதிரிகள் என்பது மாஃபியா கூட்டம். அவங்களுக்கு ஆதரவாக முதல்ல யார் இருந்தார்? பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருந்தார். அதன் பிறகு லயோலா கல்லூரியின் ஜோ அருண் அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார், நான் என்னை பாடத்திட்டத்தில் போட்ட பொழுது கிண்டர் கார்டன் பள்ளியில் ஜெஸ்யூட் ஐடியாவை புகுத்தி விட்டேன் நான். இப்போ அதில் ஃபெலிக்ஸ் போட்டிருக்காங்க. இல்லை ரொம்ப அருமையானது நபர். ஆனால் அவர் சேனலில் பண்ணதெல்லாம் செய்வாரா? அதாவது சாந்தோம் சர்ச்சில் ஒரு 5000 கோடி மதிப்புள்ள நிலங்கள் மோசடியாக விற்கப்பட்டுள்ளன, இது சிபிஐக்கு போகணுன்னு வழக்கு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. இதே மாதிரி இதில் செங்கல்பட்டு டயோசிஸில் ஒரு 1000 கோடி ஊழல் இருக்குது. அதில் திரு ஜோசப் விஜயை எதிர்த்து நின்று தோற்ற இனிகோ இருதயராஜுக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு இவர் பேசினார். அதை எதிர்த்து இனிகோ இருதயராஜ் வழக்கு போட்டார். அப்போது ஹைகோர்ட் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு? ஐயா இனிகோ இருதயராஜ் அவர்களே, நீங்கள் நந்தம்பாக்கம் டிஃபென்ஸ் காலனியில், நான் சொல்கிறது 2010 9 கோடி ரூபாய் நிலத்திற்கு வெறும் 1900 ரூபா வாடகை கொடுக்குற, அவர் பேசுனதில் தப்பு இல்லை, நீ அதை கிளியர் பண்ணுன்னு அந்த இதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி சிஎஸ்ஐ மதுரையில் 5000 கோடி நிலத்தை அமெரிக்கன் விடோஸுக்காக என்று கொடுக்கப்பட்ட நிலத்தை இது ஒரு பாம்பே கம்பெனிக்கு விற்று இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டாக நிற்குதுன்னு சொல்லி அந்த தேவசகாயம்னு போராடுறவரை பேட்டி எடுத்திருக்கார். ஆச்சா, இதையெல்லாம் இதுக்கு மீறி சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. தேனியில் ஒரு பள்ளி
பெனடிக்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு. அந்த பள்ளி தாளாளரிடம் மதுரையில் இருக்கிற ஒரு அசோசியேஷன் வந்து நாங்கள் உங்களுக்கு நீட்டு IITG கோச்சிங் தரோன்னு உள்ளே பூந்து அவருக்கு ஏதோ சிக்கல்னு அவங்க கூட அட்டாச் ஆக அவர்கள் நாங்கள் ஐ மீன் இவர் டேவிட்சன் ஆசீர்வாதமுடைய என்னுடைய மாமா தான் அவருன்னு சொல்லிட்டு அந்த சொத்தையே கபலீகரம் பண்ண பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட 400 கோடிக்கு. அதே மாதிரி தேனியில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம இளையராஜாவுடைய சொந்த ஊரான பண்ணைபுரத்துக்கு அடுத்து இருக்கிற லோயர் கேம்பில் இருக்கிற ஹோசன்னா ஆர்ஃபனேஜுங்கிறது கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 கோடின்னு அவங்களே சொல்கிறது இல்லை. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வெப்சைட்டில் ஐ மீன் யூடியூப்பில் அதை பிடுங்கிறதுக்கு இதே கும்பல் டேவிட்சன் ஆசீர்வாதம் உறவினர்கள் இருக்கார். இதையெல்லாம் காப்பாற்றுவார். ஏன்னா சிறுபான்மை நலம் என்றால் கிறிஸ்துவ மக்களை அடுத்தது இன்னைக்கு முதலமைச்சர் யார் சார்? அவர் கிறிஸ்துவர். நிதியமைச்சர் சபாநாயகர் அடுத்தது அன்னைக்கு என்ன சார் தீர்மானம் காலையில் ஃபஸ்ட்டு போட்டாங்க? தமிழ் தாய் வாழ்த்து. தமிழை கொலை பண்ணுறதை பற்றி தான் இவர் பேசினார். அதுவும் பரவாயில்ல. அன்னைக்கு சாயந்தரமே YMCA நந்தனத்தில் ஒரு மீட்டிங்கு, அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்துட்டு இருக்கார். அவரும் கிறிஸ்துவர். அதில் கிறிஸ்துவ பாட்டை முதல்ல பாடிட்டு அதன் பிறகுதான் இது பாடியிருக்கு. இப்போ இங்கே ஏன் பிரச்சனை வரல? அது அரசு உதவி பெறும் பள்ளி. அதில் இன்னொன்று சொன்னால் நான் பேசினா தப்பாகும். YMCA உடைய பிரின்சிபலாக இருக்கிறவர் போக்சோ வழக்கில் மாட்டிக்கொண்டிருப்பவர். அவரை மாற்றுறதுக்கு கூட இவங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில் நடக்கலை. ஐ மீன் நான் முன்னாடி சொன்ன ரைட் டு எஜுகேஷனில் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் சேர்க்கறது இல்லை. தனியாக கான்வென்ட்னா வேணாம். இன்னொன்று அதே காம்பவுண்டில் இப்போ லயோலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% அரசு உதவி பெறும் பள்ளி. ஆனால் லிபான் இருக்கிற லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் 50 லட்ச ரூபா MBAக்கு சேர்த்துக்கு. ஆனால் அது தனியார். இதே மாதிரி பல என்னுடைய நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற அந்த இடத்துல உங்களுக்கு இது தெரசா ஸ்கூலுங்கிறது எய்டட், அதுக்குள்ளேயே செபாஸ்டியன் கான்வென்ட். இப்படி இவர்கள் ஒரு பக்கம் தொண்டுன்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் இதுன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே அன்பு கிடையாது, அமைதி கிடையாது, இரக்கம் கிடையாது. நல்லவர்கள் எல்லாம் இருக்காங்க சார். கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள். சர்ச்சு மதம், அதாவது கிறிஸ்துவ மதம் வேறு, கிறிஸ்டியானிட்டி வேறு, சர்ச்சியானிட்டி வேறு. சர்ச்சியானிட்டி என்பது மக்கள் விரோத பாசிசம். சரியா? கிறிஸ்தவர்கள் மதம் மாறி ஒரு காலத்தில் நமது சகோதரர்களாக இருந்தவர் பல்வேறு காரணத்துக்கு மாறியிருக்கலாம். ஸோ அது சர்ச் என்பது கொடியவர்களின் கூடாரமாக நான் சொல்ல வேணாம் சார். மோகன் சி லாசரஸுடைய ஒரு வீடியோ இருக்குது. ஒரு CSI பாதிரியாக அவர் ஒரு பள்ளிக்கூடம் வந்து 6 மாதத்தில் 1 கோடி லாபம் காட்டிட்டாராம். அதற்கு முன்னால் எல்லாம் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது. அப்போ எத்தனை பள்ளிகள் தூத்துக்குடியில் மட்டும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை CSI டயோசிஸில் 5 வருஷத்துக்கு 2014லிருந்து 19 வரைக்கும் டயோசிஸில் நடந்த ஊழல்கள், அதை எதிர்த்து போட்ட வழக்கறிஞருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கெஸ் பண்ணுங்களேன். 10 கோடியா? 52 கோடி ரூபாய். டயோசிஸ்க்கு எதிரான பிஷப்புகளை காப்பாற்ற வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ் 52 கோடி. ஸோ இதெல்லாம் தடுத்தால் இவரை வரவேற்கணும். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர், சபாநாயகர், நிதியமைச்சர், கிட்டத்தட்ட 7-8 அமைச்சர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறப்ப மைனாரிட்டி என்பதில் சமணர்கள், பௌத்தர்கள் வரப்போ ஒரு சமணரை போட்டிருக்கணும். ஸோ இது மாறி இருக்குது. இதை தவிர சார் இன்னொன்று, பிட் அடித்தா தப்பு. ஆமாம், பெரிய பேப்பர் வச்சு அடித்தா தப்பு இல்லையா? நேற்றுக்கு சபாநாயகர் ஒன்று சொல்லியிருக்காரு, மொபைலை பார்த்து படிக்காதீங்க, பேப்பரில் எழுதிட்டு வாங்கன்றாரு. இல்லை, மொபைலை உள்ளே கொண்டு போகக்கூடாது சட்டசபையில், அதான் சட்டம். ஓ, இது வரையா? சட்டசபையில் இருந்தவன் நான். இல்லை, அது இவங்களுக்கும் உண்டான்னு தெரியாது, எம்எல்ஏக்களுக்கு. அது எம்எல்ஏக்கும் கிடையாது. ஓகே, சவுண்டு வந்துருங்கிறதுக்காக. பட் அவர் மொபைலை பார்த்து ஒரு அமைச்சர் ஷாஜகான் படித்த பொழுது மொபைலை பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலானோரும் துண்டிச்சிட்டா இல்லை A4லேயே தான் படிக்கிறாங்க. ஸோ இன்னொன்று, நீங்கள் எல்லாம் ஆவலோடு சனிக்கிழமை பார்த்து பனையூர் சந்தை ஒரு 3-4 வாரமாக நிறுத்தி வச்சிருந்தது. அதற்கு காரணம் ஒரு சந்தேகம் இருந்தது. அதாவது 25 பேர் 13ஆம் தேதி மே மாதம் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக வேலுமணி மற்றும் சண்முகம் கும்பல்னு போட்டாங்க. அது 47ல் 25ங்கிறது 3/2 பங்கு இல்லைன்னு அவங்களுக்கு கொறடா உத்தரவை மீறியதற்காக அவங்க எம்எல்ஏ பதவி காலின்னு லெட்டர் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க கணக்கு போட்டு நீங்கள் தப்பிக்க முடியாதுன்னு மீதி எல்லாரும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே 4 பேர் நமக்கு தெரியாது சோஃபா செட்டு மாடலுங்கிறாங்க. சரியா? சோஃபா செட்டு வாங்கி கொண்டு 4 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. நேற்றைக்கு ஹைகோர்ட்டில் வழக்கு.
அதில் அந்த 4 பேரை மாத்திரம்தான் பண்ணியிருக்காங்க. மீதி 23 பேரை மன்னிச்சிட்டா, 22 பேர், இபிஎஸ்ஸை கழிச்சு அந்த 22 பேரை மன்னித்தது செல்லாது அப்படின்னு போட்ட வழக்கில் ஹைகோர்ட்டு கேஸ் போட்டவருக்கு ஃபைன் போட்டுருவேன்னு வித்ட்ரா பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த சிக்கல் முடிந்து போய்விட்டது. சந்தை இனிமேல் கூடும். அடுத்த 2 வாரங்களுக்குள் 4 இரட்டை இலை எம்எல்ஏக்களும் 4 உதயசூரியன் எம்எல்ஏக்களும் வாங்கினால் உடனடியாக செப்டம்பர் மாதம் தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். கண்டிப்பாக சார். நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.